ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் மணி சார். ஐயா, நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. உழைத்தும் உயர்வில்லை, அது ஏன்? இவங்க கர்மா என்ன இருக்கு? இதனால இந்த உழைத்தும் உயர்வு இல்லாம இருக்கிறாங்க. எங்க ஒளிஞ்சிருக்கு அந்த கர்மா? அதே மாதிரி எந்த வேலையை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது சொல்லுங்க. கண்டிப்பா இந்த சீரீஸ் உழைத்தும் உயர்வில்லையே ஏன் அப்படின்னு எல்லா ராசிக்கும் பார்க்க இருக்கிறோம். எல்லா ராசிக்காரங்களும் உழைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 12 ராசியும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் எனக்கு பேசுகிறவங்கெல்லாம் ஒரு 100 பேர் பேசுகிறாங்கன்னு வைங்க, மினிமமாக சொல்கிறேன், ஒரு 85% பேர் போராட்டம், நெருக்கடி, கவலை, அழுகை, இதை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடுறது இல்லைங்க. இந்த பூமியில் 12 கட்டத்தை கொடுத்த இறைவன் 9 கிரகத்தை தான் கொடுத்துருக்குறான். ஏதோ 1-3 நமக்கு கிடைக்கல அப்படின்னு அது இண்டிகேட் பண்ணுது. மனித ஜாதியில் கவலையாகவுமே மனதினால் வந்த நோயடா அப்படின்னு கண்ணதாச அழகா எழுதியிருப்பார். அப்படின்னா என்னன்னா, அந்த கவலைகள் மனுஷனை போட்டு கொள்ளுன்னு கொள்ளுது. அந்த கவலை இல்லாத மனுஷன் யாராவது இருக்காங்களா அப்படின்னா அந்த பூமியில யாருமே இல்லை. எல்லாருமே கவலையோடு, யாரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஓரமாக ஒரு கவலை இருக்கும். அந்த கவலைக்கு ஒரு கிரகம் காரணமாக இருக்கும், அந்த கிரகத்திற்கு ஒரு கர்மா காரணமாக இருக்கும். அந்த கர்மாவிற்கு நம்மளுடைய பிறவியினுடைய வினைப்பயன் என்னவாக இருக்கும், அதை ரிசர்ச் பண்ணுற வேலை தான் ஜோசியம். இதை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ மிதுனம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 3வது இடம். அந்த மிதுனம் 3வது இடம். கம்யூனிகேஷன், செல்ஃபோனு, டாக்குமெண்ட்டு, எழுத்து, கரங்கள், முயற்சி, அது போக உங்களுக்கு சகோதரர், இளையவர்கள், இதெல்லாம் 3ஆம் இடம். செல்போன் கம்யூனிகேஷன் எல்லாமே 3ஆம் இடம். கம்ப்யூட்டர் எல்லாமே 3ஆம் இடம். இல்லாம இன்னைக்கு கம்ப்யூட்டர் செல்போன் இல்லைன்னா என்ன இருக்கு? தொடர்பு, தொலைத்தொடர்புனாலே 3ஆம் இடம். ஆவணங்கள் எல்லாமே 3ஆம் இடம். சிறு அணிகலன்கள் எல்லாமே 3ஆம் இடம். அப்படி 3ஆம் இடத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக புதன் இருக்காரு. இன்னைக்கே இந்த புதன் யுகம் தான் நடந்துட்டு இருக்கு இந்த பூமி. கலியுகத்துல இது 9 கிரகத்துக்கு என்ன யுகமா இருக்கு அப்படின்னா அது புதன் யுகம். ஏன்னா எல்லாமே கம்யூனிகேஷன் இல்லாமல் இன்னைக்கு வாழ முடியாது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. புதன் ஒரு அருமையான பிளானட் சார். நுண்ணறிவுங்கிறோம். என்னது? நுண்ணறிவு, இன்டெலிஜென்ட். புதன் இல்லைன்னா நீங்க எதையுமே யோசிச்சிட முடியாது. யுனிக்கா பெக்கூலியரா உட்கார்ந்த இடத்துல இருந்து யோசிச்சு நீங்க ஒரு செயலை விரிவுபடுத்துனீங்கன்னா அதுக்கு புதன் தேவை. சந்திரன் மனோகாரகன், புதன் புத்திகாரகன், புரியறதுக்கும் தேவை. ஆமா, புதன் தான் நாலேஜ். அந்த புதனுடைய சப்போர்ட் இல்லைன்னு நீங்க அப்படிப்பட்ட மிதுனத்துல பிறந்திருக்காங்க ஒருத்தங்க அப்படின்னா அவங்க உழைக்கிறாங்க, நிறைய உழைக்கிறாங்க. மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு 3ஆம் இடம் இல்லையா, முயற்சி இல்லையா? இயற்கையாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு சொந்த முயற்சி, சுய முயற்சி 95% பேர்த்துக்கு இது பொருந்தும். அது ஸ்மார்ட் ஒர்க். ஆமா, ஸ்மார்ட் ஒர்க்கு, சொந்த முயற்சி, சுய முயற்சியால ஜெயிச்சது எல்லாமே நீங்க மிதுனத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மிதுனம் நம்ம குடும்பத்தில் இருந்ததுன்னா நமக்கு ஒரு பலம், ஒரு வெற்றி. அந்த வாய் பேசியாவது எப்படியாவது நம்மளை அப்படி கூட்டிட்டு போயிடும் அந்த மிதுனம் அப்படிங்கிறது. ஒரு மிதுனத்துல ஒரு நண்பர் இருந்தாருன்னு வைங்க, லக்னமாவோ ராசியாவோ, ஏதோ ஒன்று ஆறுதல் சொல்றங்கிற பேர்ல பேசி நம்மளை ஒரு ஆறுதல் படுத்தி, நகைச்சுவை பேசி, கலகலப்பாக்கி, எதையாவது ஒண்ணுல நமக்கு ஒரு நல்லது செஞ்சிருவாங்க. மிதுனத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. அந்த மிதுனத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பாருங்களேன். செவ்வாய் 2 பாதம், ராகு திருவாதிரை 4 பாதம், புனர்பூசம் 3 பாதம் அங்கே உட்கார்ந்துருக்கும். அப்போ குரு, ராகு, செவ்வாயினுடைய ஆளுமே அந்த மிதுனத்துக்குள்ள வந்துடுது. அப்படியே தான் ஃபர்ஸ்ட் மேசராசிக்கு நம்ம பேசணும் முதல்ல. அப்போ அது ட்ரையாங்கிள், சரவண பவன் ஒரு வார்த்தை சொன்னோம். அந்த சரவண பவனோட லிங்க் அந்த மிதுனத்துக்கும் லிங்க் ஆகும். ஏன்னா காற்று ராசி மிதுனம் காற்று ராசி. அப்போ மிதுனம் காற்று ராசியா இருக்கிறதுனால அதுக்கு இயற்கையாக ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்றதுக்கான வேலையை செய்யும். நீங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஜோசியம் பார்த்துட்டீங்கன்னா, பிடிச்சி போச்சுன்னா ஒரு 50 பேர்த்துக்காக அவங்க சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நல்லது நடக்குது, ஒரு மருந்து மாத்திரை ஒரு இடத்துல கிடைக்குது, ஒரு நல்ல டாக்டர் பார்க்குறாரு, ஒரு நல்ல ஜோசியர் பார்க்குறாரு, ஒரு கோயிலுக்கு போயிட்டு அவங்களுக்கு நல்ல ரெக்கவரி ஆகுதுன்னா அவங்க அடுத்தவர்களுக்கு இண்டிகேட் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. நீங்க அங்க போனா நல்லா இருக்கும்பா அப்படின்னு. ஏன்னா அது காற்று ராசி, அவங்க பேசாம சொல்லாம அவங்க இருக்க முடியாது. அப்ப இவங்க நிறைய உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அங்க பாருங்க, பிரேக் பண்றதுக்கு ராகு உள்ள இருக்காரு, திருவாதிரை. அவங்க திரிகோண வீடான துலாம்ல ராகுங்க இருப்பார், சுவாதி உட்கார்ந்துருக்கும். இன்னொரு வீட்டுல கும்பத்துல சதயம் உட்கார்ந்துருக்கு. இந்த ராகு கூட குரு, இது ரெண்டு சேர்ந்தாலே குரு சண்டால தோஷம். என்ன தோஷம்?
குரு சண்டாள தோஷம். குரு சண்டாள தோசை இவங்களை போட்டு ஒரு ஆட்டு ஆட்டிடும். அப்போ இந்த குரு ராகு, செவ்வாய் ராகு, அது புதன் வீடு. அப்போ புதன் செவ்வாய் ராகு, புதன் குரு ராகு, இப்படி தான் நம்ம அதை கனெக்ட் பண்ணுறோம். அப்போ புதன்னாலே யாருன்னா பெருமாள், புதன்னாலே பெருமாள், குரு ராகு உள்ள, செவ்வாய் ராகு உள்ள. அப்போ செவ்வாய் ராகுன்னா யாருன்னா மனித முகம் இல்லாத உக்கர தெய்வங்களை குறிக்கும். நரசிம்ம மூர்த்தி, நரசிம்ம மூர்த்தி. குரு ராகு அப்படின்னாலே பாம்புக்கு பெருமாள் வடிவமா கொடுத்தவர் யாருன்னா லட்சுமணன். யாருங்க? லட்சுமணன் தான். அப்ப லட்சுமணனுக்குன்னு கோயில் இருக்கிற இடத்துக்கு போய் இவர்கள் வழிபாடு செய்யும் போது, கேரளாவில் இருக்கு நாலம்பலான்னு சொல்லியிருக்கு, நாலம்பல சேத்திரம். எது? நாலம்பலா சேத்திரம். நாலம்பலான்னு அம்பலம்னா கோயில், கோயில் 4ன்னா 4 கோயில்கள். அப்போ இது ஆடி மாசத்துல கேரளா நாட்டுக்காரங்க, அந்த தேசத்துக்காரங்க உலக நாடுகள் எங்க இருந்தாலும் ஆடி மாசம் வந்துருவாங்க. அந்த நாலம்பல சேத்திரா எப்பவுமே கேரளாவில் 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல, அந்த ஆடி மாசம் மட்டும் அந்த நாலம்பல வந்து ஃபுல் டே திறந்திருக்கும். ஏன்னா காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் தரிசனத்துக்கு வந்த வண்ணமா தான் இருப்பாங்க. அந்த நாலம்பல சேத்திரம் ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருக்கனன் 4 பேருக்கு இணைக்கும் அந்த இது ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. அது 4 பேரும் ஆத்துல அடிச்சுட்டு வர்றாங்க. வந்து அதை ஒரு ஒரு படகுல கிடைச்சி அதை அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு அந்த மீனவர். அவர் பிரசன்னம் வச்சு பார்த்து அந்த 4 பேர்த்தையும் ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்றாங்க. அந்த கோயிலோட மகத்துவம் அது. அப்ப இவங்க போய் அந்த லட்சுமண சேத்திரத்துல நாலம்பலத்துல இவங்க புதன்கிழமை வழிபாடு பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு, நரசிம்மமூர்த்தி எங்க இருக்கிறாரோ அவருக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு புதன்கிழமை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நீங்க உழைக்கிற உழைப்புக்கு கிரெடிட், அதாவது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்க ஆரம்பிக்கும். இதைத்தான் நம்ம சொல்லணும். நீங்க உழைக்கிறீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. இது வந்து உங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நீங்க எடுத்துக்காதீங்க. இது மிதுனத்துக்கான பொது பலன் தான். இனி உங்க ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியல, அது நீங்க பார்த்தாதான் தெரியும். உடனே நான் நல்லா தான் இருக்கிறேன் உழைச்சு, இல்லை நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன்னு ஏதாவது சொல்லக்கூடாது. இப்ப நம்ம பேசிட்டு போறோம்னா அதுக்கு விமர்சனத்துக்கு தயாரா இருக்காங்க. அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. நீங்க எதை கேட்டாலும் ரெடி, நான் பேசுறதுக்கு சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன். அதை பத்தி எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதை பேச்சுல நியாயம் இருக்கணும்ல. ஒருத்தர் மிதுன ராசி விசுவாசம், மீன ராசிக்காரங்க விசுவாசமா இருப்பாங்கன்னு போட்டிருக்கிறேன். அது ஒருத்தர் ஃபோன் பண்ணி நான் மீன ராசி தான், எனக்கு யாரு விசுவாசமா இல்லைன்னா என்ன பண்றதுன்னா அது ஒரு தலையெழுத்து. அதான உண்மை. விசுவாசம்னா அது கிடைக்கும் எல்லாத்துக்குன்னா உன் ஜாதகத்துல, உங்க ஜாதகத்துல என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பா அது தெரியாதல்ல. அப்ப நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்கணும். உடனே இது வந்து அவங்க பேரை சொல்லி, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லி, அவங்க டைம் ஆஃப் பர்த் சொல்லி நான் பேசியிருந்தேன்னா ஒரு நியாயம் இருக்கு. நான் பேசுறது பொது பலன். உங்களுக்கு அது உடனடியாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்க போய் எங்கேயாவது பக்கத்துல ஒரு ஜோசியரை பார்த்து, உங்களுக்கு தெரிஞ்ச இடமோ குடும்ப ஜோசியரை இருந்தால் பார்த்து சந்தோஷமா தெரிஞ்சுக்குங்க. ஐயா யாரு வேணான்னு சொல்லவே இல்லை, சொல்றேன். நம்ம நல்லது செய்யறங்கிற பேர்ல யாருக்காவது இப்படி நல்ல கருத்துக்களை முன் வைக்கிறோம் இல்லையா, அது வந்து அதுல ஒரு விமர்சனம். அது இப்படி இல்லையா அப்படி. அப்ப நம்ம ஒரு விஷயத்த நீங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கலினாலும் இந்த ராசிக்காரங்க படுற கஷ்டத்துக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்குறோம். அது ரொம்ப முக்கியம்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அந்த வீடியோ முழுசா பாருங்க. அதுல வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம். அந்த விஷயங்களை நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அதுல வந்து ஒரு மைனஸ் வார்த்தைகளை மட்டும் நீங்க எடுத்துக்க வேணாம். மைனஸ் இருக்கும், இல்லாம எல்லாம் ஒரு மனுஷன் வாழ முடியுமா? அதுக்கு என்ன காரணம் கூட சொல்லி, அதுக்கு காரணமும் இருக்கும், அதுல பிளஸும் நிறைய இருக்கும். இப்ப அதையும் நம்ம பேசுறோம். அப்ப ரெண்டையும் கலந்ததான வாழ்க்கை. இரவு பகல் மாதிரி பிளஸும் இருக்கும் மைனஸ் இருக்கும். மைனஸ் இருந்தா ஓகே ரைட்டு அக்செப்ட் பண்ணிட்டு இதை சரி பண்ணிக்கான வழியை தான் நீங்க பார்க்கணும். ஐயா இப்ப வந்து மிதுனம் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த 1, 5, 9 பாத்தீங்கன்னா ராகுவின் நட்சத்திரம் இருக்கு. அப்ப இவங்களுக்கு சிந்தனை வந்து பிரம்மாண்டமா இருக்கும் ஐயா. ஆமா, ராகுனாலே பிரம்மாண்டமா. மிதுனத்துக்காரங்க பாருங்களேன், ரொம்ப எளிமையாவோ சிம்பிளாவோ இருந்தா கூட எப்பவுமே தன்னை பெருமையாகவும் உயர்வாகவும் நினைக்கும் ராசியில மிதுனம். யாருக்கிட்ட இறங்கி போக மாட்டாங்க, யாரோட அட்வைஸை ஏத்துக்க மாட்டாங்க. இவங்க அட்வைஸ் பண்ற இடத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா கம்யூனிகேஷன் இன்னொருத்தர் கம்யூனிகேஷன் எல்லாம் அந்த மிதுனை ஏத்துக்காது, போடான்று. அந்த மிதுனத்துக்கு அப்படிப்பட்ட இது. அப்ப இவங்க உழைக்கிறேன்னா உங்க ராசிக்குள்ளேயே அங்க ராகு உள்ள வந்துடுறாரு. அது குரு ராகு. இங்க குரு ராகு, இங்க சுக்கிரன் குரு ராகு, அங்க புதன் குரு ராகு, இங்க சனி குரு ராகு. இந்த கர்மாவை தான் உங்களை மேட்ச் பண்ணிட்டு இருக்கும். உங்க ராசிக்கு 5, 9. அப்ப சுக்கிரன் ராகு சேரும்போது உங்க எக்கனாமிக்கல் சோர்ஸ் இல்லை, பொருளாதாரத்தை ஈர்க்க முடியல.
குரு ராகு இருக்கும்போது குழந்தைகளால மன உளைச்சல், பொருளாதார நெருக்கடி, சேமிக்க முடியல, சிலருக்கு சொந்த வீடு கூட இல்லை நிறைய பேருக்கு. 9ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கு, அது பக்காவான கர்மா, சனி ராகுவோட காம்பினேஷன். அப்ப இவ்வளவெல்லாம் நெருக்கடி இருந்தா நீங்க எப்படி உங்களை மேன்மைப்படுத்தும்? சொன்ன மாதிரி அது டெட்லி காம்பவுண்ட்னு சொல்லலாம். அப்புறம் குரு ராகு புதன் வீட்டில், குரு ராகு சுக்கிரன் வீட்டில், குரு ராகு சனி வீட்டில் திரிகோணமா உட்கார்ந்துருக்கு. உங்களை எப்படி மேன்மைக்கு கொண்டு வர விடும்? நீங்க என்ன உழைச்சாலும் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? கிடைக்கிறதுக்கு விடாது இல்ல. நிறைய பிளான் பண்றாங்க, எதுவுமே நடக்காது. 5ஆம் இடம் திட்டம், அங்க போய் குரு ராகு சூரியன் நீசமாகிற இடம், அங்க 9ஆம் இடம், அது பாதகமா வருது காலச்சக்கரத்துக்கு, கும்பம். அப்ப இதெல்லாம் பாருங்க, கலப்பு திருமணம், காதல் திருமணம், ஃபேமிலிக்குள்ள டிவோர்சஸ், மன நிம்மதி என்னென்னமோ டிஸ்டர்ப் ஆகுது ஐயா. இவங்களால முன்னேறவே முடியல. அதுக்கு காரணம் இவங்க ராசிக்குள்ள இருக்கிற குரு ராகு, புதன் வீடு, பெருமாள், லட்சுமணன் வழிபாடு. என்ன வழிபாடுங்க? கேரளாவில் இருக்குது. அதான் நாலம்பல சேத்ரா. கூகுள் பண்ணுங்க, நாலம்பல சேத்ரான்னு. அதுல 4 பேர் வந்துருவாங்க, ராமர், லட்சுமணன், சத்ருக்கனன், பரதன். இது கிழமை இதை இருக்குங்களா ஐயா போறதுக்கு? புதன்கிழமை. அதான் ஆடி மாசம் பூரா அந்த கோயில் விசேஷம். போயிட்டு வந்தீங்கன்னா மேன்மை தான். இது மறுபடியும் சொல்லிடுறது, இது பொது பலன். கண்டிப்பா உங்க ஜாதகத்தை வச்சுட்டு எனக்கு இது நடக்கலையே என்கிட்ட பேசிடாதீங்க தயவு செஞ்சு. அதுக்கு அதை ஒன்றும் பண்ண முடியாது. உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிட்டு நீங்க பேசுறதா சிறப்பு. நீங்க யாருக்கிட்ட வேணாலும் பாருங்க அப்படிங்கிறத என்னோட கருத்து. அதையும் சொல்ல விரும்புறேன். அப்புறம் அந்த 5ல உட்கார்ந்துருக்கிற ராகு இருக்காருல்ல, சுவாதி ராகு, அங்க உட்கார்ந்துருக்கிற குரு, இதெல்லாம் நரசிம்மரை கும்பிட சொல்லுது. அந்த 9ல் இருக்கிற சனி ராகு காம்பினேஷன் இருக்குல்ல, அது நீங்க திலதர்ப்பணம் கொடுங்க. திலதர்ப்பணபுரின்னு ஒரு ஊர் இருக்கு. உங்க அப்பா உயிரோடு இருந்தாருன்னா அவரை கூப்பிட்டு போய் அவர் முன்னாடி நிப்பாட்டி அவர் தான் கொடுக்கணும். நீங்க அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது நீங்க பவித்திரம் போட்டு கொடுக்க கூடாது. திலதர்ப்பணபுரி ஆதி விநாயகர் கோயில், அது மனித முகத்தோடு இருந்த விநாயகர். அங்க இப்ப யானை முகத்தோடு தான் நீங்க பாத்திருக்கீங்க. திலதர்ப்பணபுரியில மனித முக விநாயகர் சார். மனித முகமா விநாயகர் இருந்தப்ப இருக்கிற விநாயகர் அங்க இருக்காரு. அப்ப இந்த கர்மாவையெல்லாம் நீக்கும் போது உங்களுடைய வினைகள் சரியாச்சுன்னா உங்களுக்கு உழைக்கிறது ஒட்டும், உங்க வளர்ச்சி கொடுக்கும், நிம்மதியோட நீங்க டிராவல் பண்ணுவீங்க. இது யாரும் சொல்ல மாட்டாங்க சார். நம்ம கிளைண்ட், என்னோட சப்ஸ்கிரைபர், இதை விரும்பி பார்க்குற மக்கள், இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். நீங்க கிட்ட ஜாதகம் பாக்குறீங்க, பார்க்கல, என்னை நம்பி 1,60,60,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், நன்றி கடன். அதுக்கு தான் இதை நான் பேசுறேன். எனக்கு வியூஸ் வரணும், எனக்கு கிளைண்டே வேண்டாங்கிறேன் நான். ஏன்னா இருக்கிற கிளைண்டே என்னால் பார்க்க முடியல. சில மாதங்கள் ஆயிருது, 3 மாசம் 4 மாசம் கழிச்சு தான் பார்க்க முடியுது. ஆனா இதை பண்றதுனால என்னோட கிளைண்டுகளுக்கு, என்னோட வாடிக்கையாளர், என்னோட சப்ஸ்கிரைபர்களுக்கு இது ஒரு விஷயமா போய் சேர்ந்து அவங்க வழிபாடு பண்ணி நல்லா இருக்காங்கன்னா எனக்கு அது புண்ணியம். ஏன்னா எங்க பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதைத்தான் அதை ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்குறேன். இதை நீங்க இது நம்ம ஒரு ஆராய்ச்சி தான். ரெகுலரா நம்ம என்ன, நான் இரவு டெய்லி தெரியும் உங்களுக்கு, நான் 1 மணி 2 மணி ஆகுது தூங்குறதுக்கு. 5 மணி நேரம் தான் ரெகுலராகவே எனக்கு தூக்கம். இதுல ஆராய்ச்சி பண்ணி எழுதி ஒரு நல்லது விஷயத்தையெல்லாம் சொல்லி ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வளர்ச்சிக்காக வழிகாட்டணும், அவ்வளவுதான். இந்த வழிகாட்டுதலுக்கு பெரிய தொகையெல்லாம் இல்லை. ஒரு 10 கோடி 2 கோடி வேணும், இல்லை 5 லட்சம் 3 லட்சம் வேணும்னா இல்லை. ஒரு 2000 ரூபா பணம் இருந்தால் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். கொஞ்சம் வசதியாக இருந்தீங்கன்னா வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்துட்டு போங்க. கொச்சின் இறங்கி ஒரு கார் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். இது சிறப்பு. நான் அந்த ஒரு கோயிலுக்கு தான் போகணுமா, நாலம்பலாவும் பார்க்கலாமான்னா பார்த்துக்கலாம். மெயின் லட்சுமணன். நீங்கள் அவரை போய் வழிபாடு பண்ணலாம். லட்சுமணன் வேற யாரும் இல்லை, பெருமாள் படுத்திருக்காருல மெத்த பாம்பு, அவர் தான் லட்சுமணன். ஆதிசேஷன் தான் லட்சுமணன், வேற யாரும் இல்லை. நீங்க ஆதிசேஷனை கும்பிட்டாலே லட்சுமணனை கும்பிட்ட மாதிரி. அந்த புதன்கிழமை கும்பிடும் போது உங்க வினைகள் எல்லாம் தீர்ந்து விதியை மாற்றி ஒரு வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வைக்க முடியும் என்பது மிதுனத்துக்கு நான் சொல்கிற தலை சிறந்த அட்வைஸ். ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருக்கு. இருட்டுல இருந்து வெளிச்சம் கண்டிப்பா நடக்கும், கிடைச்சே தீரும். நம்பிக்கையா செய்யுங்க, எதுவுமே நம்பிக்கை தான். ஒரு கல் இருக்கு, அதை ஒரு கோயிலை உருவாக்கி நீங்க கும்பிட்டாலும் நம்பிக்கை இருந்தா தெய்வமா நின்று பேச ஆரம்பிச்சு. இதுல எந்த மாற்றம் இல்லை. உங்க நம்பிக்கை, பக்தி, இது உங்களை வாழ வைக்கும்னு சொல்லி மறுபடியும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றி.